நாடு ஒரே தேர்தல் மசோதா நாடாளுமன்றத்தில் மக்களவையில் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு 269 பேர் தற்போது ஆதரவு தெரிவித்திருக்கின்றனர். கூட்டுக்குழுவுக்கு அனுப்பப்படுமா அல்லது இந்த மசோதா நிறைவேற்றப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா என்பது தொடர்பாக அடுத்தடுத்த தகவல் வெளியாகி இருக்கின்றது. விவரங்களோடு நேரான சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா, இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் விவகாரத்தில் என்ன நடக்குது மக்களவையில்? தேவா, ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா தற்பொழுது மக்களவையில் அதிகாரப்பூர்வமாக அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. மசோதாவை அறிமுகம் செய்து வைத்து இன்று பல்வேறு எதிர்ப்பான கருத்துக்கள் என்பது இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பாக முன்வைக்கப்பட்ட நிலையில் அறிமுகத்திற்கு ஆதரவாக 269 எம்பிக்களும் எதிராக 198 எம்பிக்களும் மொத்தம் 467 ஒட்டுமொத்த வாக்குப்பதிவு என்பது இன்று நாடாளுமன்றத்தில் நடைபெற்றுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஆதரவாக 269 எம்பிக்கள் இந்த நாடாளுமன்றத்தில் குறிப்பாக மக்களவையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை அறிமுகம் செய்வதற்கு ஆதரவாக வாக்களித்துள்ளார்கள். திமுக, காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு எதிர்க்கட்சிகள் கடுமையான எதிர்ப்புகளை முன்வைத்து எதிராக வாக்களித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவினுடைய சர்ச்சைக்குரிய அம்சங்கள் தொடர்பாக விரிவான விசாரணைக்காக தற்பொழுது மசோதா என்பது அதிகாரப்பூர்வமாக நாடாளுமன்றத்துடைய கூட்டுக்குழுவினுடைய விசாரணைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் சார்பில் எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்கப்படாத நிலையில் அதிகாரப்பூர்வமாக ஜேபிசி அதாவது கூட்டுக்குழுவினுடைய விசாரணைக்கு மசோதாவானது அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அந்த கூட்டுக்குழுவானது யார் இடம்பெற உள்ளார்கள், யார் அதை தலைமை வைக்க உள்ளார்கள் என்பது அறிவிப்புகள் விரைவில் வெளியிடும் என்ற தகவலையும் மக்களவை செயலகமானது தெரிவித்துள்ளது. முதற்கட்டமாக அதிகாரப்பூர்வமாக சர்ச்சைக்குரிய இந்த ஒரு ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா மக்களவையில் இன்று அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அதே சமயம் இந்த தேர்தலுடைய வாக்குப்பதிவின் பொழுது அவைக்கு வராததன் காரணமாக எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி, சமாஜ்வாதி கட்சியை சார்ந்த எம்பிக்கள் அகிலேஷ் யாதவ் மற்றும் டிம்பிள் யாதவ் உள்ளிட்டோரும் இன்றைய வாக்குப்பதிவில் அவர்கள் பங்கேற்கவில்லை என்பதையும் மிக முக்கியமாக இந்த நேரத்தில் பார்க்க வேண்டும். தேவா, தகவலுக்கு நன்றி சுசித்ரா.